நாடு மாட்டம் பாருங்க. புஷ்பானா பிளவர் எண்டேச்சேனா ஃபயர் உண்டாவானா எப்படியும் ஒரு அடுத்த வருஷம் இதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்றீங்களோ பண்ணலையோ இதை ஃபாலோ பண்ணணும். ஒரு கண்டிப்பா ஒரு சபதம் எடுத்திருப்பீங்க. அது என்ன சபதம் சார்? இந்த வருஷத்துல இருந்து டெய்லியும். ஆமா, நீ வருஷத்துல எடுக்கிறியோ இல்லையோ இந்த வருஷத்தோட இந்த நிமிஷத்தோட எல்லாத்தையும் காலி அதான் அரடி குட்டிக்கெல்லாம் கண்ணாடி போட்டா கண்ணு தெரியாது. வாய் முடுக்கலாம் மாட்டுக்கு இதை தூக்குற மாதிரி மாட்டுக்கு எதை பார்த்துக்க போற? வடிவில் ஒரு படத்துல பாப்பா இல்ல ஆண் மாடா பெண் மாடா அப்படியா? நீ தூக்குறதுல இருக்கடா அப்படியா? என்னன்னு தெரியல. எப்படியும் ஒரு விஷயத்த ஃபாலோ கூட வச்சுக்கடா, ஒன்னும் ப்ராப்ளம் ஒரு கிரிக்கெட் காமெடி இவ்வளவு படுத்துறாங்க. அவர் காமெடி பண்ண போறாரா பாப்ப இருக்கு. என்ன சொல்லுவாங்க இந்த வருஷத்துல ஒரே சேம் கலர் சொல்லுவாங்க. சரிடா, வருஷத்துல ஏதோ ஃபாலோ பண்ணீங்க, ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க. இருந்தாலும் ஒண்ணு பண்ணாம வந்து உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. அது என்ன லட்சியம்டா? என்னடா பிஸ்கெட்லாம் கொடுக்கலாம்? என்ன பிஸ்கெட்? என்னது? நல்ல நாள். ஆமா, ஒவ்வொரு நாளும் நல்ல நாளா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் குட் டே பிஸ்கெட் சாப்பிடணும் சார். சொன்னா உனக்கு நானே யோசிச்சேன் சார். சரி, குட்டேன்னு நல்ல நாளும் குட்டே பிஸ்கெட். கோல்டு பிஸ்கெட் கேள்விப்பட்டியா? கோல்டு பிஸ்கெட் கோல்டு பிஸ்கெட் சாப்பிட்டா கோல்டாவே இருக்குங்களா உடம்பு? வைத்திய காரணம்டையா சார்? நல்ல ஐடியா சார். நாளைக்கே போய் வாங்குறோம், சாப்பிடுறோம், தினமும் ஜொலிக்கிறோம். சாப்பிட்டு காலையில போய் அடைச்சிக்கிறோம். இன்னும் முடியல அடப்புன ஒட்டுது. அதாவது புத்தாண்டு நாளே வந்துட்டு நம்ம நாட்டுல கொண்டாடுறத விட அயல் நாட்டு தான் அதிகமா கொண்டாடுறாங்க. அது இல்லாம இந்த ஒரு 10 மாசம் இருந்துச்சு இல்லையா, அது வந்து இப்ப 2 மாசமா காரணம் மாத்துற காரணம் என்ன தெரியுமா? 2 மாசமா ரோமானியர் நாட்டுல வந்து ஒரு ஒரு மன்னரோட பேரு ஜூலையா, ஒரு மன்னரோட பேரு ஆகஸ்டா. அவங்க பேரை அப்படியே மென்ஷன் பண்ணி, அதாவது அவங்க பேரு ஏதோ ஜூலை சம்பந்தமா ஒரு பேரா இருக்கும், அப்படியே சுருக்கி ஜூலையும், ஆகஸ்ட் பேரு வேற ஏதாவது பேரா அப்படியே சுருக்கி ஆகஸ்டும் 10 மாசத்துல இருந்து 2 மாசத்தை இணைச்சி 12 மாசமா ஆக்கிருக்கானுங்க. அப்ப சார் ஜனவரின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, பிப்ரவரி ஒருத்தர் இருந்திருக்காரு, அப்படி 12 பேர் இருந்திருக்காரு. 12 பேர் தான் 12 பேரா வச்சிருக்காங்க. கரெக்டா சொல்லிட்டாங்க. ஆனா அதான் உண்மை. ஜனவரியில இருந்து 8ஆம் மாசம் என்ன மாசம்டா? ஆகஸ்ட் மாசம். ஆகஸ்டா? சரி, ஆகஸ்ட் மாசம் வர சொல்றான். ஜூலை 7ஆம் மாசம் தான் ஜூலை. ஐயோ கடவுளை, 8ஆம் மாசம். அவன் படிச்சிருக்கான்டா, அவங்க அறிவாளிடா. என்ன நீ நினைச்சேன்? சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, வரலாமா ப்ரோ? ஓகே, சூப்பர் பவர் சோபா. இவன் சொல்ற மாதிரி ஜனவரி, பிப்ரவரி, ஆகஸ்ட் மாசம் வர டேய் தவுக்கு தவுக்குன்னு இங்க கேளுடா. அதுதான் நீ விசில் கொடுக்காத கேட்டேன். சொல்லாது நீங்க சாப்பிடு கொடுத்த உடனே தின்ன தெரிஞ்சதுல அப்படியே சொல்றான்ல. கம்பி பாதி சாப்பிடுச்சு. ஏதோ பாக்குறவனாச்சு இதான் பண்றான்னு தெரியும். சைட்ல இருந்து கேட்டாங்க என்ன நினைப்பானுங்க. டேய் சும்மா இதுடா. இது அந்த மாசம் எல்லாம் மன்னருக்கு பேரு தானா, புரியுதா? ஆகஸ்டுக்கு அப்புறம் வர்ற 4 மந்தையும் வந்து வேற ஒரு நாட்டோட மொழி பேரை வச்சிருக்காங்க. புத்தாண்டு நாளே இந்த வருஷம் குடி ஓடணும், இந்த வருஷம் குடி ஓடணும் நிறைய பேர் பெணாத்திட்டு இருப்பான். அப்படி எவனாவது சொல்லி குடிய விட்டு நிம்மதியா இருந்திருக்காங்களா?
எங்க தாத்தா இருக்காருல்ல. அப்படியா? உங்க தாத்தாவா? 2000ல இருந்து குடிய விடணும்னு சொல்லுவாரு. ஆனா என்ன டெய்லி ஒரு புள்ள எடுத்து வந்து கையில வந்து குடி சொல்லுவாங்க. நானும் பாக்குறேன் எப்பயாச்சும் குடிய விடுவாரு. ஆனா இந்த வருஷம் அவர் குடிய விட்டுருவாரு. அப்படியா? அப்படி என்ன பண்ண? அவரே இல்ல, டெத் ஆயிட்டாரு. அப்ப கண்டிப்பா குடிய விட்டுருவாரு. ஆமா, நம்ம சூழ்நிலையை பத்தியா? குடியோட செத்தாதான் குடியோட முடியாதா இருக்கு. இன்னும் ஒரு கொடூரம். வெரி பேட், வெரி பேட். அதாவது ஆங்கில புத்தாண்டு ஆக்சுவலா ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த காலண்டர் இயர் குழப்பம் பயங்கரமா இருந்திருக்கு. எங்க வெளிநாடு உலகம் ஃபுல்லா. நம்ம வந்து தமிழ் புத்தாண்டை தான் சிறப்பா கொண்டாடணும். ஏன்னா அது நம்ம உருவாக்கப்பட்ட ஒரு தமிழ் புத்தாண்டு. ஸோ தமிழ் மாதங்களோட வார்த்தையை கேட்டாலே அவ்வளவு அழகா இருக்கும். இதுவே கூட நம்ம இன்னைக்கு வந்து ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடுறோம். இப்ப அமெரிக்கா, ஆஸ்திரேலியாலாம் வந்து அந்த நாள் மாறுது, டைமிங் மாறுது. ஸோ அது வந்து அவங்களுக்கு உள்ள கல்ச்சர், அது ஓகே. நம்ம ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுறோம், தப்பு இல்லை. வழக்கம் போல போன வருஷங்கள் துயரங்கள், துன்பங்கள் எல்லாம் இருந்திருக்கும். அதை அனைத்தையும் மறந்து விட்டு 2024 நடந்தவையாக இருக்கட்டும். 25 நடக்க போறவை நன்றாக நடக்கட்டும். அதற்கு நாம் அனைவரும் நன்றாக உழைப்போம், பாடுபடுவோம், முன்னேறுவோம். புத்தாண்டு அன்னைக்கு நிறைய பேர் கொண்டாடுறோன்னு ட்ரிங்க்ஸ் பண்றது, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பைக்கில் போறது, வெளியே சுத்துறது, அது வீணா போலீஸ் மறைச்சு அவரு ஃபைனை கட்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆயின்னு நிறைய டெத்துலாம் கூட கேள்விப்படுறோம். அதுல இருந்து சேஃப்டியா என்ஜாய் பண்ணிட்டு இந்த வருகிற 2025 சிறப்பா கொண்டாடணும். வருகிற நாட்களையும் சிறப்பா நகர்த்தணும் சொல்லி மாட்டு சாணி சொல்றியா, எறும்பு சாணி சொல்றியா? மாட்டு சாணி சொல்றியா? உனக்கு அதாவது எறும்பு சாணியா பிடிச்சிருக்கு. மாட்டு சாணி பிடிச்சிருக்கா? மாட்டு சாணி, எறும்பச்சாணி, அட மடச்சாம்பிராணி, நியூ இயரோட செலிப்ரேஷன் பயங்கரமா சிறப்பா முடிஞ்சுச்சு. உங்களுக்கு எல்லாம் ஒரு இன்னும் அதிர்ச்சி கொடுக்கலான்னு இருக்கேன். ஃபினிஷிங் டச்சா ஒரு கேக் வெட்டிடுவோமா? சூப்பர் சார். எங்களையும் கேக் வாங்கிட்டு வரீங்களா சார்? புரியல. நீ ஒரு பேக்கரி எங்களுக்கு நினைச்சு ஒரு கேக் வாங்கிட்டு வரீங்களா சார்? என் நேரம் தாடி வச்சு கேடிக்கெல்லாம் கேக் கட்ட வேண்டி இருக்கு. கண்ண முடிங்க, கேக் எடுக்கிறேன் இப்போ. காலங்காலமா இந்த மாதிரி காமெடி வந்துட்டு இருக்கு. இதே பண்ணிட்டு இருக்கேன். கண்ணை மூடுறாடா. ஏன் கண்ணை மூடுறாடா? ஓகே, கண்ணை மூடுங்க. நீங்க மூடல, நான் மூணா உங்களுக்கு எப்படா காட்டுவேன்? அப்படியா? ஆமா, கேக்குறீங்க. அண்ணா தரங்க பசங்களா, கேட்க பாருங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. சார் இது கேக்குன்னு சொன்னீங்க, 28 ரூபா பண்ண மாதிரி இருக்குது. நீ வாங்கிட்டு வந்து 8 ரூபா கரெக்டா சொல்ற? எப்படி இவன் தான் எல்லாத்துக்கும் 10 ரூபா டிஜிஸ்டி குடிச்சாங்க. கேக் வெட்டுவோமா? கேக் வெட்டுவோமா? இது கேக்கா? பண்ணு வெட்டுவோமான்னு சொல்லுங்க. பண்ணு வெட்டுவோமா? நம்ம மச்சி இதாவது வாங்கிட்டு வந்துருக்காரு. வெட்றா. ஓகே, ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே தேவா. பல்லவன் இளமை பேய் மாதிரி கத்தாதடா. ஹேப்பி நியூ இயர். டன் டன் ஹிந்தியிலும் பாடுவே, கத்தி சண்டை போடுவே, ஒத்துவதில் வீரனா, நீலைகளில் சூரனா, நான் நாடு மாட்டம் பாருங்கள், நான் நாடு மாட்டம் பாருங்கள், திகரேறு கூறுங்கள், யார் காதிலும் பூசுடுவேன், நாதான் சகலகவன், இதோ ஹாப்பி. என்னடா மெனுத்தில் அடிச்சீங்க? அவன் அனுப்பிச்சிருவான். அனுப்பிச்சிருந்தா டக்குன்னு அதை பார்த்து ஹாப்பி நியூ இயர்.
வழக்கமா சண்டை போடுறாங்க. ஹாப்பி இதான் நீ சொல்லிக்கிட்டே இருக்கிற ஹாப்பி நியூ இயர் எப்போ எப்போ வரைக்கும் ஹாப்பி நியூ இயர் ரெடி அவன் விரிச்சான் சுத்தனா போறேன் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க ஹாப்பி மடசாம்பிராணி பசங்களா கண்ணா அன்பரு நான் மாட்டு சனி போடுறேன், நீ எருமை சனி போடு. யாரு மேல போடுவீங்க? வச்சுனா மேல முடியா அண்ணா, நான் மாட்டு சனி மேல தூக்கி போடுறேன், நீ எருமை சனி மேல தூக்கி போடு. ஓகே ஓகே ரெடி சரியா? என்ன சொல்லுங்க? மாட்டு சாமி. மாட்டு சாமியா? ஆனா எருமை மாடு நான் என்ன மாட்டு சாணி அவன் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து கையில பெரைக்காங்க. ரெடியா? மாட்டு சாணி, எருமை சாணி, மட சாம்பிராணி, கம்பிக்கிட்டு பூசணம் பூத்த பொண்ணுடா. சொன்னேன் மடசாம்பிராணி